ஹாய் விவர்ஸ். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் ஒரு அரசு பள்ளி விடுதியில் 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு பயிலக்கூடிய 2 மாணவிகளை, அதாவது 2 14 வயதுடைய பள்ளி மாணவிகளை மதுவு வாங்கி கொடுத்து சீரழிச்சிருக்கான். சரிங்களா? இது எப்படி நடந்ததுன்னா அந்த சம்பவம், அதாவது வாழப்பாடியில் ஒரு அரசு பள்ளி விடுதி இருக்குது, சமூக நீதி விடுதி. அந்த சமூக நீதி விடுதியில் பள்ளி மாணவிகள் தங்கியிருந்து பயின்றுட்டு வராங்க. சரிங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கே ராதிகா என்கின்ற ஒரு தூய்மை பணியாளர், அந்த விடுதியை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு தூய்மை பணியாளர் இருக்காங்க. அவங்க வந்து நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிக்குவாங்க. சரிங்களா? அந்த ராதிகா என்கின்ற ஒரு பெண்ணுக்கு ரகுபதி என்கின்ற வெளி அந்நிய நபர்கிட்ட ஒரு தொடர்பு இருக்குது, கள்ள தொடர்பு. சரிங்களா? அந்த ரகுபதி எப்போல்லாம் ஹாஸ்டலுக்கு வராருன்னா, அந்த விடுதிக்கு வரானா, நைட்டு எல்லாம் தூங்குனதுக்கப்புறம் அந்த ராதிகாவை தனிமையில் சந்திக்கிறதுக்கு விடுதிக்கு வரான். சரிங்களா? விடுதியில் தான் இருக்குது ராதிகா. ராதிகா வந்து விடுதியில் சந்திக்க வரும்போது மது வாங்கிட்டு வந்து 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா மது அருந்தி தகாத முறையில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க, கள்ள தொடர்பில் இருந்திருக்காங்க. சரிங்களா? இது நாளாக நாளாக வேற கட்டத்துக்கு மாறுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராதிகா என்கின்ற அந்த பெண்மணி, தூய்மை பணியாளர் இருக்காங்கல்ல, அந்த பெண்மணி விடுதியில் இருக்கின்ற 2 பள்ளி மாணவிகள் வந்து பார்த்திங்கன்னா அழைச்சிட்டு வந்து, வாக்கன்னு உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து அந்த பள்ளி மாணவிகளுக்கு மதுவில், அதாவது குளிர்பானத்தில் மதுவோ அல்லது போதை மாத்திரையை கலந்து குடிக்க வச்சுருக்காங்க. குடிக்க வச்சு ஒரு மயக்க நிலைக்கு ஆனதுக்கப்புறம் அந்த ரகுபதி என்கின்ற நபர் வந்து அந்த பெண்கள் பள்ளி மாணவிகளுக்கு மைனர், சரிங்களா, 14 வயசு தான் இருக்குது, 9ஆம் 10ஆம் படிக்கிறாங்க. அந்த பள்ளி மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலியல் சீண்டல், பாலியல் அத்துமீறல், இது போன்ற இதெல்லாம் நடந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஷார்ட் டைமாக நடந்ததா லாங் டைமாக நடந்ததான்லாம் தெரியாது. மொத்தத்தில் இது நடந்திருக்கு, கட்டாயம் இது உண்மை. அதன் பிறகு அந்த பள்ளி மாணவியோ அல்லது பெற்றோர்களோ வந்து பார்த்திங்கன்னா அந்த விடுதிக்கு வந்திருக்காங்க. அந்த விடுதிக்கு வந்த உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய், அதாவது மாணவிகள் போனதாக சொல்கிறாங்க, பெற்றோர்களும் போனதாக சொல்கிறாங்க, சரியாக தெரில. இது போன்ற நம்ம இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தை அணுகி இந்த மாதிரி இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கு சொன்னோன்னா அந்த இன்ஸ்பெக்டரே ஷாக் ஆகிட்டாங்களாம். உடனே அந்த ஹாஸ்டலுக்கு போய் அந்த ராதிகா என்கின்ற பெண்மணியை கைது பண்ணி அந்த ரகுபதியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி கூட 2-3 நாளைக்கு முன்னாடி சேலம் கொண்டலாம்பட்டி பகுதியில் ஒரு 14 வயசு பள்ளி மாணவியை மதுவுக்கு அடிமையாக்கி கிட்டத்தட்ட 5 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவி வந்து துன்புறுத்தியிருக்காங்க. பாலியல் சீண்டல், 10 விரல், பாலியல் பலாத்காரம், ஒருத்தர் இல்லை 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறுமிக்கு வந்து பார்த்திங்கன்னா கடும் தொல்லை கொடுத்துருக்காங்க. அது வழக்கா பதிவாகி அந்த 4 மாணவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிறையில் இருக்காங்க, போக்சோ சட்டத்தில் கைது பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ வாழப்பாடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடூரம் அரங்கேறி இருக்குது. அதாவது தான் ஹாஸ்டல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பள்ளிகள்லேயும் சரி ஹாஸ்டல்லையும் சரி கட்டுப்பாடு விதிக்கவே முடியல, காலங்கள் மாறிவிட்டது. சரிங்களா? ஆகையால் இப்போ வந்து அந்த விடுதியில் இருக்கக்கூடிய காப்பாளர், நைட் வாட்ச்மேன், தூய்மை பணியாளர் ரகுபதி, சரிங்களா, மொத்தம் ஒரு 4 பேர், அவங்கள போனால் 3 அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ரகுபதி, ராதிகாவும் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வந்து ரொம்ப ஒரு கொடுமையான செயலாக இருக்குது. சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து அந்த ராதிகா என்கின்ற பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெண் டு பெண் வந்து பார்த்திங்கன்னா வந்து போய் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா இணங்கி போயிடுறாங்க நிறைய பேர். அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு சில நாட்கள்லாம் மது வாங்கி கொடுக்குறாங்களா, நாளாக நாளாக அந்த மதுவுக்கே அடிமையாகிடுறாங்க. மதுவுக்கு அடிமையாகி என்ன பண்ணுறாங்க, சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே சலிச்சதுக்கப்புறம் தொல்லையாக தெரிகிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெளிச்சத்துக்கு வருது. ஏன்னா ஒரு நபரை தொடர்ந்து டார்ச்சர் செய்யும்போது, எல்லை மீறி போகும்போது தான் வெளியே வருது. அதுக்கு முன்னாடி கட்டாயமாக இந்த போன்ற செய்திகள்லாம் வெளியே வராது. சரிங்களா? இதனால் ஏகப்பட்ட இடங்களில் இது போன்ற சம்பவங்கள்லாம் இன்னமும் நடைபெற்றுட்டு தான் இருக்குது, வெளியே தெரியாமல். சரிங்களா? யாரும் வந்து பார்த்திங்கன்னா பயந்துக்கிட்டோ ஒருத்தருக்கு அடிபணிந்தோ வந்து பார்த்திங்கன்னா இருக்க வேணாம். அதாவது யாராவது உங்களை பாலியல் சீண்டலோ அத்துமீறலில் ஈடுபட்டாங்கன்னா, பள்ளி மாணவிகளுக்கு, மாணவர்களாக இருந்தாலும் சரி, அத்துமீறல் ஈடுபட்டாங்கன்னா உடனே பெற்றோரிடம் தெரிவிங்க, காவல் நிலையத்தில் புகார் செய்யுங்க. அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உரிய நடவடிக்கை எடுத்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால் தயவுசெய்து மாணவிகளாக இருந்தாலும் சரி, மாணவர்களும் சரி, உங்கள் வந்து பள்ளியிலோ கல்லூரியிலையோ யாராவது உங்ககிட்ட தவறான அணுகுமுறையில் வராங்க, உங்களை ஏதாவது ஒரு மதுவுக்கோ ஏதோ போதை மாத்திரைக்கோ கஞ்சா இது போன்ற ஹெராயின் இது போன்ற அடிமை பண்ணி உங்களை பாலியல் சீண்டல் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி வெளியே தெரிஞ்ச அசிங்கம், ஃபேமிலிக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்லி யாருமே தயங்கிட்டு இருக்க வேணாம். தயவுசெய்து உடனடியாக கம்ப்ளைண்ட் கொடுங்க. சரிங்களா? குற்றங்களை வந்து தடுக்கிறதுக்கு நீங்கள் முன் வந்தால் மட்டும்தான்
குற்றங்களை முழுமையாக தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பதிவு செய்கிறேன். தயவுசெய்து யாருமே ஒரு தவறான பாதைக்கு செல்ல வேண்டாம், தவறாகவும் ஈடுபட வேண்டாம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா தவறான ஒரு பாதைக்கு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வேண்டி கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.